உனக்கு சிக் லீவ் வேணா இருக்கிற பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வா. கம்பெனி உனக்கு சும்மா பணம் கொடுக்கல. மற்றவங்களை ஏமாத்துற மாதிரிலாம் என்ன ஏமாற்ற முடியாது. டேய் ஃபேக் மேனேஜர், உனக்கே வேலை தெரியாது. என்ன மாதிரி வேலை தெரிஞ்சவன் 4 பசங்களை வச்சு தான் நீயே வாழ்க்கையை ஓட்டினுக்கிற. இதுனா ஆஃபீஸால அரசியல் கட்சியாடா? எல்லாம் இப்படி நடிக்கிறீங்க. தோப்பரு, நீ உன இந்த ஆஃபீஸ்க்கு ஓனர் கிடையாது, நீயும் ஒரு ஒர்க்கர் தான். ஃபர்ஸ்ட் அதை மனசுல வச்சுக்கோ. தம்பி இப்படியே என்கிட்ட பேசியிருந்தா உன வேலையை விட்டு தூக்கிடுவான் பார்த்துக்கோ. ஒருத்தன் ஒழுங்கா வேலை செஞ்சா ஃப்ராடு பசங்களாம் கூட்டம் கூடி ஒழுங்கா வேலை செய்யறோம் தூக்கிடுறீங்க. சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும் கொஞ்சம் காலத்தை ஓட்டலாம் பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது எங்க தள்ள கை வச்சுறீங்க. டேய், நீங்க யார் தான்டா சோறு துண்டுறீங்க இல்ல பீஸா ஏதாவது தூண்டுறீங்களாடா? தம்பி, உன்னை வேலையை விட்டு தூக்கி 5 நிமிஷம் ஆகுது. ஆஃபீஸ் விட்டு வெளில போ. என்னது வேலையை விட்டு தூக்கிட்டியா? தம்பி, 3rd ஃப்ளோர்ல ஒரு ஆன்டியை வச்சுக்கிறிய, அவன் புருஷன்ட்ட சொல்லவா? அவனாவது பரவாயில்ல, வாயில தான் வெட்டுவான். ஓ பொண்டாட்டிட்ட சொன்னான்னு வச்சுக்கேன், ஓ பிதிக்கிடுவா. சொல்லிட்டா? தம்பி என்னப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகுறா? அங்கே பாரு கேமரா தெரியுதா? உனக்கு சும்மா பிராங்க் பண்ணப்பா. ஜிஜு நீ போயிட்டு உடம்புலாம் சரியானு பொறுமையாக வாங்க, அது வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், இந்த மேட்டர்லாம் உனக்கு எப்படி தெரியும்? மேட்ரா? டேய் மேனேஜர், வீடியோவே இருக்கு, அப்புறமா காட்டுறேன். பாய். எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய். பாய்.